உட்காருமா. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? துளசி, என்னம்மா? நான் தான் பைத்தியக்காரி. கோபத்துல ஏதோ பண்ணாதன. எங்க பெரியவங்க இப்படி பண்ணாமா? இல்லம்மா, அது வந்து பாருங்க மாமா, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். வாங்க வீட்டுக்கு போலாம். ஒரு ஒரு ஆத்திரப்படாது. நான் உன்னோட கோச்சிட்டு வந்தேனா நீ நினைக்கிற? அப்புறம் என்ன, கோவம் இல்லைன்னு அப்படி சொல்லாம கொள்ளாம கிளம்பி இருப்பீங்களா? பாரு, இங்க வரணும்னு நான் ரொம்ப நாளாவே நினைச்சிட்டு இருந்தேன். காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த மாதிரி நீ சத்தம் போட்ட அன்னைக்கு அது நடந்து போச்சு, அவ்வளவுதான். இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். ஆனா அந்த மாதிரி இந்த இடத்துக்கு வரதுக்கு உங்களுக்கு அப்படி என்ன குறை வச்ச? பாருமா, நீ படிக்க பொண்ணு, நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளு. சொல்லுங்க. உங்க சம்பாத்தியம் உங்களுக்கே போற, அத பத்தி உங்க பட்டாக்குறைக்கு இன்னொரு குழந்தை வேற பிறக்க போகுது. அதை சமாளிக்கிறதுக்கு நீ என்ன கஷ்டப்பட போறங்கிறது எனக்கு தெரியும். அத பத்தி உங்களுக்கு என்ன? நாங்க எப்படியோ சமாளிச்சுப்போம். எப்பவும் போல உங்க பாட்டுக்கு நீங்க இருக்க வேண்டியது தானே. என் மூச்சை பார்த்து சொல்லுங்க. தானிக்கு கத்துலன்னா நீங்க எங்க வந்திருப்பீங்களா? என்ன பேசாம இருக்கீங்க? இப்படி ஒரு இடம் இருக்குன்னு எனக்கு ஊர்லயே தெரிஞ்சதுன்னு வை, நான் உங்களை கஷ்டப்படுத்திருக்க மாட்டேன். நேரே இங்கதான் வந்திருப்பேன். இதான் கண்ணு நெசவா. வருத்தப்படாது. நான் எங்க போயிட்டேன்? இந்த மெட்ராஸ்ல தானே இருக்கேன். நீ எப்ப வேணாலும் வரலாம், நான் எப்ப வேணாலும் வரலாம். அப்புறம் என்ன? ஜானகியம்மா, என் மருமக பொண்ணு என்னை பார்க்க வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். எத்தனாவது மாசம்? இந்த வாரம் ஆயிடும்னு சொன்னாங்க. பிள்ளை குழந்தை தான் பார்ப்போம். ஏ குப்புசாமி, இங்க வாரு வேணாம். மறுநாள் கால சித்தனான ராட்சசன் சீறி கோபம் மீறி சுரதராஜனை வந்து வளைத்துக் கொண்டு சொல்கிறான். ஓய் சுரத மகாராஜனே, ஸ்ரீ ராமபிரான் விட்ட அஸ்வமேத குதிரையை நீ பிடித்து கட்டி சேனைகளை கொன்றபடியினால் இப்போது உன்னையும் உன் தம்பியும் உன் தகப்பனையும் கொன்று உன் பட்டணத்தையும் கொள்ளை கொள்ளாமற் போனேயானால் என் பேர் காலசித்தனா பாரென்று கூறவே சுரதராஜனுக்கு சந்தோஷமாகி சொல்கிறான். வாராய் காலசித்தனே, என் தமையனான அரண்ய மகாராஜன் உங்கள் எதிரை பிடிச்சு கட்டி அதன் பின் வந்த ராட்சசனையும் கொன்று பட்டணம் வந்து விட்டார். லட்சுமிமா, யாருன்னு சொல்லுங்க. யாரு? புது டாக்டர் அம்மாவா? போ, என் மருமக பொண்ணு ஆத்தா. நான் சொல்லல. எப்ப சொன்னீங்க? கிழமைக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. ஏமா, மாமங்காரனை வீட்டுல வச்சுக்கப்படாது, துரத்திட்டீங்களே. உன்னை துரத்தி விட்டாங்கன்னா எல்லாரையுமா துரத்திக்கிட்டு இருப்பாங்க. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருப்பியா? நீ வாமா. பாவம், அந்த பொண்ணு இப்ப கூட என்னை கூப்பிடுறதுக்கு தான் வந்திருக்கு. நான் தான் பிடிவாதமா இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். என்னமோ பேசுறீங்க.
தக்காளி எப்படிப்பா? 6 ரூபாய். அரை. மாமி, என்ன துளசி? இது வாடகை. இது உங்ககிட்ட வாங்கின 50 ரூபாய். அதான் கொடுத்துட்டியே. அதாம்மா அன்னைக்கு உங்க மாமா கிட்ட கொடுத்து அனுப்பல, மறந்துட்டியா? விஷ்ராந்தி, சொக்கலிங்கயா, உங்க மருமகளுக்கு பிரசவம் ஆயிடுச்சான். எப்ப? நேத்து ராத்திரி. இப்பதான் மிஸ்டர் வாசு போன் பண்ணாரு. எந்த ஆஸ்பத்திரியில? அவங்க வீட்டுக்கு பக்கத்துலயே ஒண்ணு இருக்காமே, உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. படுத்துக்க படுத்துக்க.